வணக்கம். இறையருளும் குரு அருளும் வழிகாட்ட ஜோதிட ஒளி உங்கள் வாழ்வை வளமாகட்டும். குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவி தங்களை வரவேற்கிறது. சித்திரை சித்தன் முத்துகிருஷ்ணன் உங்களோடு. இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு 7ஆம் பாவகத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்தால் எத்தகைய பலன்களை தருகின்றார் அப்படிங்கிற ஒரு பதிவு தான் இன்றைய தினம் நம்ம பார்க்க இருக்கின்றோம். இப்போது இந்த பதிவு பொறுத்தவரையிலும் காலபுருஷ அடிப்படையில், அதாவது காலபுருஷ அடிப்படையில் அப்படின்னா முதல் லக்னம் அப்படின்னும் பொழுது மேஷம். அந்த மேஷத்தை அடிப்படையாக கொண்டு தான் இந்த பலன்கள் எல்லாமே நம்ம இதுவரையிலும் சொல்லியிருக்கோம். அதாவது இதுவரையிலும் 7இல் சூரியன் என்ற பலன் சொல்லியிருக்கோம், 7ஆம் பாவகத்தில் சந்திர பகவான் என்ற பலன்கள். அந்த வகையில் இன்று 7ஆம் பாவகத்தில் செவ்வாய் பகவான் என்ற பலன்கள் அப்படின்ற பதிவு தான் இது. சரிங்களா? ஸோ படிக்கின்ற மாணவர்களாக இருந்தால், அல்லது எனக்கு ஜோதிடத்தில் கொஞ்சம் ஆர்வம் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு கட்டம் போட்டுக்கோங்க. கட்டம் போட்டு மேஷத்தை லக்னம்னு போட்டுக்கோங்க. 7ஆம் பாவகமான துலாத்தில் செவ்வாய் பகவானை போட்டுக்கோங்க. இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது இவருக்கு விசேஷ பார்வைகள் அப்படின்னு சொல்லிட்டு உண்டு. பொதுவாக ஒரு கிரகம் எந்த வீட்டில் நின்றாலும் அது தன்னுடைய சமசப்தம பார்வையில் 7ஆம் பாவகத்தை, அது நின்ற வீட்டிலேருந்து 7ஆம் பாவகத்தை பார்வை செய்யும். இப்போ இவங்களுக்கு மட்டும் கூடுதலான விசேஷ பார்வை உண்டு. அதில் முதல்ல வரவர் செவ்வாய் பகவான். இவருடைய விசேஷ பார்வைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது, தான் நின்ற வீட்டிலிருந்து 4ஆம் பார்வை, சமசப்தம பார்வையில் 7ஆம் பார்வை மற்றும் 8ஆம் பார்வை. இப்போது 4ஆம் பார்வையும் 8ஆம் பார்வையும் இவருடைய விசேஷ பார்வைகள். சரிங்களா? அப்போ அந்த வகையில் லக்னத்திற்கு 7ஆம் இடமான துலாத்தில் நின்று 10ஆம் இடத்தையும் லக்னத்தையும் குடும்பஸ்தானத்தையும் செவ்வாய் பகவான் பார்ப்பார் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடணும். அப்போ இதை ஒரு கட்டம் போட்டு நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம்னா தான் அதனுடைய விளக்கம் நமக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? ஸோ இப்போது நம்ம சொல்ல போகிற இந்த பதிவை பொறுத்தவரையிலும் 2 விதமாக அன்பர்களுக்கு இது பொருந்தும். அதாவது இப்போது செவ்வாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இப்போது காலபுருஷ தத்துவத்தில் மேஷம்தான் லக்னம். அதை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் நம்ம பலனை சொல்கிறோம். அப்போது லக்னாதிபதி 7இல் அப்படின்ற அமைப்பு இருந்ததுனாலும் இந்த பலன்கள் பொருந்தும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரும். சரிங்களா? ஸோ லக்னாதிபதியில் 7இல் இருக்கும் ஜாதகங்களுக்கும் 7இல் செவ்வாய் பகவான் இருக்கின்ற ஜாதகங்களுக்கும் நாம் சொல்லும் இந்த பலன்கள் பொருந்தும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போது வாங்க நம்ம இன்றைய பதிவுக்குள்ளே போவோம். எப்பயும் சொல்வது தான் நண்பர்களே, உங்களிடம் இந்த பதிவு முழுமையாக பாருங்கள், கேளுங்க. உங்களுக்கு வரும் ஜாதகங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் அல்லது உறவினர்கள் யாருக்காச்சும் தேவைப்பட்டது அப்படின்னாக்கா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள் நண்பர்களே. அடுத்ததாக எப்பயுமே ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே இருங்க. லக்னம்னு வந்துட்டாலே பாவகம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை நம்ம தொட்டுடணும் அப்படிங்கிறத எப்பயுமே வச்சுங்க. பாவகம் சொல்லிட்டோம்னாலே இது ஏதோ ஒரு லக்னத்தோடு சம்மந்தப்படுது அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. இந்த விஷயம் எப்போல்லாம் உங்களுக்கு ஞாபகத்திலே இருக்குதோ அந்தளவுக்கு ஜோதிடத்தில் ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போது 7ஆம் பாவகத்தில் செவ்வாய் பகவான் என்ற பலன்களை பார்க்க இருக்கின்றோம். இப்போது செவ்வாய் 7 இருக்கும்பொழுது முதல் விஷயமாக எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னாக்கா, இது ஒரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. காரணம் என்ன அப்படின்னாக்கா, 2, 4, 7, 8, 12ஆம் இடங்களில் செவ்வாய் பகவான் வீற்று இருக்கின்ற பொழுது அதை நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் இது செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்முடைய வேத சூத்திரம் இது சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த வகையில் இது செவ்வாய் தோஷமா அப்படின்னு கேட்டோம்னா, ஆம், 7இல் செவ்வாய் இருக்கின்ற பொழுது செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது வீரியம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்தவரையிலும் அது லக்னத்தை பொறுத்து அது விதி விலக்குகள் நிறைய உண்டு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் ஒரு திருமணத்தை தடை செய்வதோ அல்லது திருமணத்தை திருமண வாழ்க்கையை சங்கடப்படுத்தும் அமைப்பிலோ இவர் பெரிய அளவில் செய்வதில்லை. சிலருக்கு இதனால் தாமதமான தீர்மானம் ஏற்படும் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. ஆக செவ்வாய் பகவானை பொறுத்தவரையிலும் அவர் திருமணத்தை தடுத்து நிறுத்தும் அமைப்பில் எப்பயுமே வந்ததில்லை. அதே போல் திருமண வாழ்க்கையை சங்கடப்படுத்தும் அமைப்பில் எப்பயுமே வந்ததில்லை. பொதுவாக செவ்வாய் பகவானை பொறுத்தவரையிலும் தனித்த செவ்வாய் பகவானுக்கு மட்டுமே இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களே தவிர, ஒரு ஜாதகத்தில் ஒரு
வேறு ஒரு தொடர்பில் இருக்கின்ற பொழுது அதுக்கு என்ன பலன் அப்படின்லாம் வந்து இதுவரையிலும் யாரும் சொன்னதில்லை. ஸோ அதனால் வந்து இதுக்கு அதீதமான ஒரு பயமோ அல்லது வந்து அச்சமோ தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கூடுதலாக இதை மட்டும் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் நண்பர்களே. சரிங்களா? ஸோ முதல் இது விஷயம் அப்படின்னாக்கா தோஷமா அப்படின்னாக்கா 7ல் செவ்வாய் பகவான் தோஷம் அப்படிங்கிறத ஒரு வரி எழுதி வச்சுக்கோங்க. 2வது லக்னாதிபதி 7ல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதனால் வந்து திருமணத்திற்கு பின் இவர் வந்து மனைவி வழி சார்ந்து அதீதமாக பயணிப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, ஆஃப்டர் மேரேஜ் இவங்கெல்லாம் வந்து மாமியார் வீட்லேயே போயிட்டு செட்டில் ஆகுறவங்க, அல்லது மாமியார் ஊரில் போயிட்டு செட்டில் ஆகுறவங்க, இப்படி மாமியார் வீட்டு செல்லப்பிள்ளை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை இவங்க வந்து எட்டிடுறாங்க. பிறந்த வீட்டுக்கு அதீதமான ஒரு தன்னுடைய பங்களிப்பை அதிகமாக கொடுக்கறதில்ல. அதாவது வந்து திருமணத்துக்கு முன்னாடி இருந்த அந்த நிலைப்பாடு அப்படியே வந்து திருமணத்திற்கு அப்புறம் கொஞ்சம் மாறிவிடும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள நிதர்சனம். சரிங்களா? அதனால் வந்து 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கின்ற பொழுது இவங்க வந்து மனைவி வழி சார்ந்து அதிகமாக நடந்துருவாங்க. அவங்க அவங்களை சார்ந்து இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழியை எழுதி வச்சுக்கங்க. 2வது 7ஆம் இடம் என்பது வந்து பொதுச்சேவை. அந்த இடத்துல வந்து லக்னாதிபதி இருப்பதனாலும் 10ஆம் இடத்தை தன்னுடைய பார்வையில் பார்ப்பதனாலும் இவங்களுக்கு வந்து உள்ளூர் பொதுச் சேவையில் ஈடுபடும் அமைப்பு இவங்களுக்கெல்லாம் வந்து வெகு இயல்பாக எளிதாக கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அதனால் எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா, ஜாதகர் பொதுச்சேவை ஈடுபாடு உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும்னா இந்த அமைப்பு சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக 7ஆம் இடம் அப்படிங்கிறது 4ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம். அதாவது வந்து 4ஆம் இடம் என்பது தாயாரை சொல்லக்கூடிய இடம். அந்த தாயாருக்கு தாயார் அப்படின்னும்பொழுது ஜாதகர் வந்து தாத்தா பாட்டிக்கிட்ட ரொம்ப அதீதமான பிரியமுடன் இருப்பார். அவங்கக்கிட்ட வந்து பழகுவாங்க. அவங்க வீட்டிலேயே கூட ஒரு சிலருக்குலாம் அதிகமாக வளரும் வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியை நம்ம இந்த இடத்துல சொல்லணும். செவ்வாய் பகவான் 7ஆம் பாவத்தில் நின்று 10ஆம் பாவத்தை பார்க்குறார். 10ஆம் பாவகம் அப்படிங்கிறது வந்து ஜீவனம். 7ஆம் பாவகம் அப்படிங்கிறது நண்பர்கள். அப்போது 10க்கு 10ஆம் இடம் தான் இந்த 7ஆம் இடம். ஜாதகருக்கு கூட்டு தொழில் செய்யும் விருப்பம் அப்படிங்கிறது வந்து அதீதமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பதனாலையும் லக்னாதிபதி 7ல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுனாலையும் இவங்களுக்கு வந்து நண்பர்கள் வீட்டில் அல்லது நண்பர்களுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்கும் நண்பர்களாக இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அவங்க கூடவே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. வீட்டை விட்டு வெளில வந்தாங்கன்னா அது ரிட்டன் வந்து வீட்டுக்கு போகணுன்ற ஒரு எண்ணமே இவங்களுக்குலாம் இருக்காது. வெளி ஆட்களோட பேசுவது, வெளி நபர்களோட பழகுவது, அவங்க வீட்டுக்கு போகிறது, அங்கேயே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டெல்லாம் இது வந்து அதீதமாக கொடுத்துரும். நாம் யாருன்னா ஒருத்தவங்க வந்து வீடுன்னு ஒன்று உனக்கு இருக்குது, அப்பா அம்மான்னு நாங்கள் இருக்கிறோம், இதெல்லாம் உனக்கு ஞாபகத்தில் இல்லையா அப்படின்ற கேட்குற அளவுக்கு ஒரு சிலருக்குலாம் வந்து அந்த நண்பர்களுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுத்து அந்த நண்பர்களோட பழகிறது, அந்த நண்பர்கள் வீட்லேயே அங்கேயே இருக்கிறது, அவங்க வீட்டிலேயே சாப்பிட்றது, இப்படியான ஒரு நிலைப்பாட்டில் இது லக்னாதிபதி 7ல் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு அமைப்பு வந்துடும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வரும் ஜாதகங்களில் இப்போ இந்த பாயிண்ட்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நண்பர்களே. சரிங்களா? அடுத்ததாக 7ல் செவ்வாய் அப்படின்னும்பொழுது இது வந்து களத்திர ஸ்தானம் இல்லைங்களா? அப்போது வரும் களத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது இது வந்து செவ்வாய் அப்படிங்கிறது வந்து ஒரு வாக்குவாதத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அதனால் வந்து வரும் களத்திரம் அப்படிங்கிறது வாக்குவாதம் உடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டை போட்டுங்க. அடுத்ததாக செவ்வாய் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கோபம் உள்ள ஒரு கிரகம். அதனால் வந்து வரும் களத்திரம் கொஞ்சம் கோபமானது அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. அடுத்ததாக 7ஆம் இடம் என்பது களத்திரஸ்தானம். அதற்கு 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், சொத்து, இதை சொல்லக்கூடிய இடம் வந்து 10ஆம் பாவம். அதாவது 7க்கு 4ஆம் இடம் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. லக்னத்திற்கு 4ஆம் இடம் நம்மளுடைய வீடு, நம்மளுடைய தாயார், நம்மளுடைய சொத்து, இதெல்லாம் சொல்லுது இல்லைங்களா? அதே போல் 7ஆம் இடம் என்பது களத்திரஸ்தானம். அந்த களத்திரஸ்தானத்திற்கு 4ஆம் இடம். அப்போது அவங்களுடைய தாயார் அப்படின்றத சொல்லலாம். அடுத்ததாக வந்து வீடு, வண்டி, வாகனம், சொத்து அப்படிங்கிறத சொல்லலாம். செவ்வாய் பகவான் அந்த 4ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால களத்திரத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவங்களுக்கு வந்து சொந்த வீடு இருக்கும், வாகனம் இருக்கும், சொத்து இருக்கும், விவசாய நிலம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பாக இது இருக்கும். அடுத்ததாக 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து களத்திரஸ்தானம். அந்த இடத்துல சகோதரத்தை சொல்லக்கூடிய ஒரு உயிர்காரகத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். அதனால் வந்து களத்திரத்திற்கு சகோதரம் உண்டு அப்படின்னு சொல்லணும். ஆக
உங்களுக்கு வரும் காலத்துக்கு உடன்பிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். செவ்வாய் அப்படிங்கிறது லக்னத்தை பார்ப்பதனால ஜாதகருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்குமே வந்து இந்த முன்கோபம் உண்டு அப்படிங்கிறத சொல்லணும். வேகம் அதிகம் உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஜாதகருக்குமே வந்து உடன்பிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஜாதகருமே வந்து உடன் பிறந்த அன்பர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஜாதகர் நல்ல தைரியமானவர், போல்டாக பேசக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. நல்ல ஒரு திடகாத்திரமான ஒரு அமைப்பில் இருப்பாங்க. ஆண்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து மீச வழக்கத்தில் கொஞ்சம் அதீத ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி வந்து உடலை வந்து நல்ல கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டையும், நல்ல திடகாத்திரமான ஒரு உடல் அமைப்போடு இருக்கக்கூடிய அமைப்புலேயும் ஜாதகர் இருப்பார் அப்படிங்கிறது இதனுடைய நிலைப்பாடு. அடுத்ததாக செவ்வாய் 7ல் இருக்கின்ற பொழுது மேலும் செவ்வாய் பகவானோடு பாவர்கள் தொடர்பு கொள்ளாமல் இருந்ததுன்னா ரொம்ப சூப்பர் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பாவர்கள் பகை கிரகங்கள் என்று சொல்லும்போது செவ்வாய் 7ல் இருக்கிறாரு. சனீஸ்வர பகவானோ, ராகு பகவானோ, கேது பகவானோ அல்லது வந்து சூரியனோடு அஸ்தங்கமாகின்ற அளவுக்கு, அதாவது வந்து சூரியனும் செவ்வாயும் ஒரு 3 டிகிரி அப்படின்ற மாதிரி நெருங்கி இருந்தாங்க அப்படின்னாக்கா இது வந்து சிறப்பில்ல அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மன வாழ்க்கைக்கு இது வந்து சிறந்த அமைப்பு தராது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. செவ்வாய் மட்டும் தனித்து இருக்கிறாரு, வேறு எந்த கிரகங்களையும் தொடர்பு இல்லை அப்படின்னும் போது அது சிறந்த அமைப்பு. லக்ன ரீதியாகவும் இயற்கை ரீதியாகவும், அதாவது வந்து லக்ன ரீதியாக சுபகோள்கள், ஒரு சில நேரங்களில் லக்னத்திற்கு சுபகோள்கள் அப்படின்னு சொல்லும்போது பாவர்கள் கூட சுப ஆதிபத்தியம் பெற்றுடுவாங்க. உதாரணமாக ரிஷப லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா பாவகிரகமான சனீஸ்வர பகவான் அவர் வந்து யோக கிரகமாக மாற்றுவார். அவர் வந்து பாக்யாதிபதி அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை ஏற்றுவார். அப்போது அந்த லக்னத்தை பொறுத்தவரைலாம் அவர் வந்து ஒரு சுபகிரகம் அப்படிங்கிறது. அப்போது இந்த மாதிரி லக்ன ரீதியாக சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் தொடர்பு கொள்வது சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இயற்கை சுபர்கள் இவரை வந்து தொடர்பு கொள்வது அப்படிங்கிறது வந்து சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. தொடர்பு அப்படின்னும்பொழுது சேர்ந்து இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, பார்வையில் இருப்பது, சாரத்தில் இருப்பது, இந்த 3ம் வந்து தொடர்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இயற்கை சுபர்கள் அல்லது லக்ன சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் செவ்வாய் பகவானோட 7ல் செவ்வாய் பகவானோ தொடர்பு இருப்பது சிறப்பு. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பாவக பலன்கள் வந்து இன்னும் கூடுதலான நன்மையை அளிக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ சொல்லப்பட்ட இந்த பொது பலன்களை உங்களுக்கு கிடைக்கின்ற ஜாதகங்களை அப்ளை பண்ணி பாருங்கள். அல்லது உங்களுடைய ஜாதகத்திலே கூட 7ஆம் இடத்துல லக்னாதிபதி இருந்தாலோ அல்லது வந்து செவ்வாய் பகவான் இருந்தாலோ பொருத்தி பாருங்கள். உங்களுக்கு நாம் சொல்லப்பட்ட பலன்களில் எந்த அளவுக்கு வந்து பொருந்தி வருது அப்படிங்கிற கருத்துக்களை மறவாமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவேற்றம் செய்யுங்க. நல்லா இருந்தது அப்படின்னாக்கா இந்த பதிவு மறக்காமல் வந்து ஒரு லைக் போடுங்க. உங்களுடைய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் யாருக்காச்சும் இந்த பதிவு தேவைப்பட்டது அப்படின்னாக்கா அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள் நண்பர்களே. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப் பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.